மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில அது மழை காலம். சூரியகாந்தம் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு பதட்டமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே ராஜேஷ், கொஞ்சம் இங்க பாரு, என் மானமே போகுது. எங்க குழுல இருக்காளே அந்த பத்ரமா, அவ வெளியில எங்கேயோ போயிருக்கா போல. ட்ரீ ஹவுஸ்ல நின்று போட்டோ எடுத்து குரூப்ல போட்டிருக்கா. அவளுக்கு நானும் இதே மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கணும். நீ இந்த வீடியோவை பாரு. என்னம்மா காலையிலேயே நசன்னிக்கிட்டு இப்போ நான் எந்த வீடியோவை பார்க்கணும்? இதுதான்டா அண்டர் கிரவுண்டு கேவ் பார்ட்டி. காட்டுக்கு நடுவுல ஏதோ குகையா. இதுக்குள்ள ஃபுல் ஏசி, ஸ்பா, பஃபே எல்லா வசதியும் இருக்காமா. இது பார்க்க அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கு. இந்த வீக்கெண்டு நம்ம அங்கதான் போக போறோம். சீக்கிரமா புக் பண்ணு. அம்மா, நான் இந்த ரெசார்ட்டோட பேரை எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லையே. இது ஏதாவது ஃபேக் ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? அப்படியே இருந்தாலும் காடு அப்புறம் குகை இந்த மழையில எதுக்குமா? சும்மாடா, நம்ம கிட்ட ₹1,00,000 வாங்க போறவன் நம்மளை ஏமாத்த போறனா என்ன? நான் நிறைய ரிவ்யூஸை பார்த்துட்டேன். எல்லாருமே அங்க இருந்த ஃபீல் லைக் அ கிங் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அங்க நல்லதா இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் இருக்கும். நாம இங்க போறோம், அவ்வளோதான். அத்தை, எனக்கு என்னமோ இந்த ரிவ்யூவை பார்த்து நாம ஏமாறக்கூடாதுன்னு தோணுது. அவங்க ஏஐ போட்டோஸ் போட்டு கூட நம்மள ஏமாத்துவாங்க. அண்டர் கிரவுண்டு, அதுவும் மழை டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத்தை. அதானே, குகைக்குள்ள வவ்வாலுங்க தான் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலை எப்படி வைக்க முடியும்? வர வர உன்னோட ஆடம்பரத்துக்கு அளவே இல்லாம போச்சு. 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? இந்த வீட்டுல கடைசி முடிவு யார் எடுக்கிறது? நான் தானே. அது எதிர்த்து பேசுற தைரியம் யாருக்கு இருக்கீங்க? டேய், நான் சொன்னல, சீக்கிரமா ஆன்லைன்ல அந்த ரெசார்ட்ல புக் பண்ணடா. வேற வழி இல்லாம ராஜேஷோ சரின்னு சொல்லி அந்த வில்லேஜ் எக்கோ கேவ் ரெசார்ட்டை புக் பண்ணான். அன்னைக்கு சாட்டர்டே. எல்லாருமே அந்த கேவுக்கு வேகமாவே கிளம்புனாங்க. கோமலிக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால முன்ஜாகிரதையா சில பொருட்களை எல்லாம் பத்திரமா எடுத்து டிக்கியில வச்சுட்டா. வழியில ராஜேஷும் சில மீன்களை வாங்கினா. காட்டுக்குள்ள வந்த உடனே பயங்கரமா மழையும் வந்துச்சு. ஆமா, மழை பெய்யுது. கூகுள் மேப்ல சரியான லொகேஷனை காட்ட மாட்டேங்குது. டர்ன் ரைட்னு வருது, ஆனா ரைட்ல பெரிய மலை இருக்கு. என்னடா கூகுள் மேப்பு மலையை நோக்கி போக சொல்லுது? இந்த மலையில அதுக்கும் வேலை செய்யல போல. நம்ம வீட்டிலேயே மூளை உனக்கு தானே வேகமாக வேலை செய்யுது சூரியகாந்தம். அப்படிதான் கூகுள் மேப்புக்கும் வேலை செய்யுது போல. இந்த நேரத்தில் காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, உன்னை சொல்லணும். அப்போ திடீர்னு கார் எதுலயோ சிக்கிக்கிட்டு நின்னுடுச்சு. ஏன்னா கார் சக்கரம் சேத்துல மாட்டிக்கிச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் கார் முன்னாடி போகாது. ஏதோ சேத்துல மாட்டிக்கிச்சு போல. இங்கிருந்து ரெசார்ட்டுக்கு நடந்து தான் போகணும். எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். என்னது, 1/2 கிலோமீட்டர் தூரம்? இந்த சேத்துல இந்த பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு நான் நடக்கணுமா? என் பட்டுப்புடவை என்ன ஆகுறது? என்னாலலாம் நடந்து வர முடியாது. அத்தை, இப்ப நடந்து போய் தான் ஆகணும். காட்டு வழி பார்த்து நடந்து வாங்க. அதுவும் சரிதான். ஏங்க வாங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டே போலாம். எப்படியோ ரெசார்ட்க்கு போனதுக்கு அப்புறமா நல்ல பாத் டப்ல சுடு தண்ணியில குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிடலாம். வாங்க. எல்லாருமே நடந்து அந்த கல் குகை கிட்ட போயிட்டாங்க. அது ஒரு சின்ன குகை மட்டும்தான். அங்க ரிசப்ஷனிஸ்டும் இல்ல, யாருமே இல்ல. காலியா இருந்துச்சு. சொல்லப்போன குகையும் இருட்டாதான் இருந்துச்சு. டே ராஜேஷ், ஆன்லைன்ல நான் பார்த்த குகை மாதிரி இந்த குகை இல்லையேடா. இது வெறும் அந்த காலத்துல இருக்கிற ஒரு சாதாரண குகை மாதிரி தான் இருக்கு. கிளாஸ் டோர் எங்க, இங்க ரிசப்ஷனிஸ்ட் எங்க? ஒண்ணுமே புரியலையே. எதுக்காகவா ₹1,00,000 சார்ஜ் பண்ணாங்க? ஆமாம்மா, இப்போலாம் ஆன்லைனில் வரதை நம்பவே கூடாது. இப்போலாம் ஏஐ வச்சு எடிட் பண்ணி போடுறாங்க. இது பக்கா ஃப்ராடு வேலை தான். அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு என் ஃபோனில் சிக்னல் கூட இல்லை. அப்பதான் குகைக்கு மேலே இருந்து ஒரு பெரிய தவளை பக் பக் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்த பக்கத்துல வந்து விழுந்துச்சு. ஐயோ, டைனோசரு, டிராகனு. டே ராஜேஷ், என்னை காப்பாத்துறா. பத்ரமாவுக்கு போட்டோ காட்டி வெறுப்பேத்தலான்னு வந்தா விட்டா என் போட்டோவுக்கே மாலை போட்டுற மாதிரி பண்ணிடுவாங்க போல. சூரியகாந்தம், நீ தானே காட்டுக்குள்ளே போய் தங்கணும்னு சொன்ன. காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தவளையும் பாம்பும் இல்லாமல் மனுஷங்களா ரிசப்ஷனிஸ்டாக இருப்பாங்க. உன்னோட ஆடம்பர செலவுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அத்தை, இப்போ மழையும் காத்தும் அதிகமா இருக்கு. திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வண்டியோட சக்கரமும் பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. எப்படியும் இந்த குகைக்குன்னு வந்துட்டோம். உள்ள ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பலாம். எப்படியாவது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அத்தை. ஆனா எனக்கு பயமா இருக்கு கோமலி. அந்த இருட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வேற வழி இல்லைம்மா, இங்கே நின்னா மழையில தான் நனையணும். வா, உள்ளே போகலாம்.
எல்லாருமே வேற வழி இல்லாம மூக்கு மூடிக்கிட்டு அந்த குகைக்குள்ள போனாங்க. மதிய நேரம் ஆனதுனால எல்லாருக்குமே ரொம்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சுது. டே ராஜேஷ், அம்மாவால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. இங்க ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் வராது போல. பசி தாங்க முடியலடா. விட்டா இந்த பசியில குகையோட கல்லை கூட உடைச்சு நான் சாப்பிட்டுருவேன். வந்ததும் டப்புல பார்த்து எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட போலான்னு சொன்னியே சூரியகாந்தம். அந்த பஃபே பிரியாணி இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாரு. ஏங்க, கிண்டல் பண்றத நிப்பாட்டுங்க. இங்க நான் பசியால தவிக்கிறேன், கிண்டல் பண்ண வந்துட்டாரு பெருசா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. என்னங்க, கார்ல சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். அப்புறம் வர வழியில நீங்களும் மீன் நல்லா இருக்குன்னு வாங்குனீங்கல்ல, அதையும் சேர்த்து கொண்டு வந்துடுங்க. நீங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்க சமைக்கிறதுக்கு தேவையான ஏதாவது ஏற்பாடு இருந்தா நான் அதை செஞ்சு வச்சிடுறேன். மறுபடியும் நனைஞ்சுக்கிட்டே போகணுமா? சரி. பாவம் ராஜேஷ் மறுபடியும் மழையில நனைஞ்சுக்கிட்டு மெதுவா அவன் கார் இருக்கிற இடத்துக்கு போனான். காரோட டிக்கியை ஓபன் பண்ணி அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வரும்போது வழியில சேர் அதிகமா இருக்கிறதுனால பாவம் அவன் சேத்துல வழுக்கி விழுந்துட்டான். ஐயோ செத்தேன், என் இடுப்பு, கடவுளே. என்னடா இது 5 ஸ்டார் ஹோட்டல்னு பார்த்தா தீம் பார்க்கா இருக்கும் போல. நல்லா சரிக்க விளையாடுறிய. நல்லா இருந்துச்சா? அப்பா இது அநியாயம். புள்ள வழிக்க விழுந்துட்டா என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கிண்டல் பண்றீங்க. இருக்கட்டும், இந்தா கோமலி. டேய், அந்த மீனை சேத்துல போட்டுருலையே. அந்த மீன் ரொம்ப முக்கியம். என் உசுர அதை நம்பிதான் இருக்கு. கோமலி உடனே களத்துல இறங்குனா. அதே குகைக்குள்ள மூலையில கொஞ்சம் காஞ்ச விறகுங்க இருந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய கல்லுங்க இருந்துச்சு. கல்லுங்களை 3த்தையும் வச்சு அடுப்பா மாத்தி அந்த விறகுங்களை வச்சு அவ அடுப்ப பத்த வச்சா. அத்தை, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கோங்க. அடுப்பு ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? சோறு வடிக்கணும், குழம்பும் செய்யணும். நம்ம கிச்சன்ல சமைக்கிறத விட எங்க சமைக்கிறது நல்லா ஜாலியா தான் இருக்கு. என்ன கோமலி இப்படி புகை வருது? என் கண்ணெல்லாம் எரியுது. இந்த அடுப்புல போய் மீன் வேகுமா? வேகாத பச்சை மீனை வச்சிடாத, எனக்கு வாந்தி வந்துடும். ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. கோமலி ராஜேஷ் கொண்டு வந்த மீனை கழுவி வெட்டி அழகா புளிய கரைச்சி ஊத்தி மசாலா எல்லாத்தையும் போட்டு கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு வச்சா. அதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சிருந்த மீனை எடுத்து தவால வறுக்க ஆரம்பிச்சா. எண்ணெய் சூடா இருக்கவும் அந்த மீனை போடும்போது சுயின்னு ஒரு சத்தமும் கேட்டுச்சு. இப்போ குகையில புகையெல்லாம் போய் நல்ல மனம் பரவுச்சு. கோமலி, நீ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கிற? நல்ல மனம் வருதே. இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட வந்ததே இல்ல. இது சாதாரண ஒரு குகை. இந்த குகையில ஒரு சின்ன அடுப்பு வச்சு இவ்ளோ நல்ல மணக்க கூட சாப்பாடு செய்ய முடியுமா? அதான் சூரியகாந்தம் கோமலியோட திறமை. அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணுன்னு நிரூபிக்குது பாரு. உண்மைதான் மாமா. எங்க கிராமத்துல மழை பெய்யும் போது விறகு கிடைக்காது. எல்லா விறகும் ஈரமாயிருக்கும். அதனாலதான் முன்னாடியே விறகெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு பக்கமா வச்சிடுவோம். அந்த நேரத்துல இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல கோமலி சமையல முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் குகையில எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வாழை இலைய போட்டு அதுல அனல் பறக்கிற சுட சுட சாதமும் கூடவே மணமணக்கிற மீன் குழம்பையும் ஊத்தி சாப்பிட சொல்லி கொடுத்தா. அட அட அட, குழம்போட மனம் மட்டும் இல்ல, சுவையும் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. கோமலி, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே இங்க ரெசார்ட் இருந்திருந்தாலும் பஃபே சிஸ்டம்ல நம்ம வாங்கி சாப்பிட்டிருந்தாலும் இவ்வளவு சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்காது. கிராமத்து ஸ்டைல்ல ரொம்பவும் அருமையான மண்சட்டி மீன் குழம்பு பண்ணி கொடுத்துருக்க. இதை செஞ்சவன் கைக்கு தங்க வளையல் கூட போடலாம். ஆமா சூரியகாந்தம், இந்த இயற்கையில நமக்கு தேவையான எல்லாம் இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலான சந்தோஷத்தை தேடி ஓடுறோம். ஏதோ நம்ம மருமக கோமலி நம்ம கூட இருக்கிறதால இப்ப நாம தப்பிச்சிருக்கோம். ஆமாம்மா, நான் வழிக்கு விழுந்தப்போ இடுப்பு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரேன், சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டதும் இடுப்பு வலி பறந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு டின்னரை என் லைஃப்ல நான் சாப்பிட்டது இல்ல. இதுல நான் எதுவும் பெருசா பண்ணல. பசியோடு இருக்கும்போது சாப்பாட்டுல வெறும் உப்பு போட்டு கொடுத்தா கூட நாம வயிறார சாப்பிடுவோம். ஏன்னா பசி ருசி அறியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. இல்லம்மா கோமலி, அப்படி உனக்கு திறமையே இல்லைன்னு சொல்லாத. உண்மையிலேயே இந்த குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. நான் நாளைக்கு போட்டோ எடுத்து குரூப்ல போடுவேன். நீ போனது ஆர்டிஃபிஷியல் ஃபேக் ரெசார்ட்க்கு, நாங்க போனது நேச்சுரல் ரெசார்ட்க்கு. அங்க என் மருமக சமைச்ச மீன் குழம்ப பாருன்னு. சூரியகாந்தம் அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. சூரியனோட வெயில் கொஞ்சமா குகையில பட்டுச்சு. அப்ப எல்லாரும் அந்த குகையை விட்டு வெளியில வந்தாங்க. டே ராஜேஷ்,
நேத்து இருட்டுல இந்த குகைய பார்த்து நான் மயானம் அப்படின்னு நினைச்சேன்ல, ஆனா இல்லடா. இப்ப இந்த குகைய பார்க்கும்போது ஏதோ நந்தவனமா தெரியுதுடா. எவ்வளவு அழகா இருக்கு இந்த குகை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆர்டிபிஷியலான ஆடம்பர செலவு செய்யறதை விட இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு வந்துட்டு போறதே சந்தோஷத்தை கொடுக்கும். இங்க வந்ததுல நீங்க என்னத்த கத்துக்கிட்டீங்க? சோஷியல் மீடியால இந்த போட்டோஸை பார்த்தெல்லாம் ஏமாறக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வீக்கெண்ட்ல பெரிய பெரிய ரிசார்ட்ஸ்க்கு போவாங்க. ஆனா குடும்பத்தோட எங்க இருந்தாலுமே அது சந்தோஷம்தான் அப்படின்னு நீ எனக்கு தெரியப்படுத்திட்ட கோமலி. இனிமே ஆடம்பர செலவெல்லாம் பண்ண மாட்டேன். அப்பாடா, சூரியகாந்தா மேடம்க்கு இப்போ அறிவு வந்துடுச்சு. அப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் புக்கிங்கும் டிக்கெட்டும் பண்ண மாட்டேன்ல. அப்படி நான் சொல்லவே இல்லையே. தேவையில்லாத புக்கிங்ஸ்லாம் பண்ண மாட்டேன். தேவை இருக்கிறத பண்ணுவேன். என்ன இருந்தாலும் என்னைக்குமே இந்த சூரியகாந்தம் தான். டே ராஜேஷ், வாடா, காரை எடு. ஐயோ, போகிற வழி வழுக்குமே, மறுபடியும் விழுந்துட்டா. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கார்ல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா மன நிறைவோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. சென்னையில மே மாசம் சரியான வெயில். 48 டிகிரி தாண்டி போயிருந்துச்சு. சூரியகாந்தம் கிச்சன்ல இருக்கிற டபுள் டோர் ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி அதுக்குள்ள தலையை வச்சுக்கிட்டு அவங்க உசுர காப்பாத்திக்கிட்டாங்க. அப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டு உள்ள லைட்டும் ஆஃப் ஆச்சு, கம்ப்ரெசரும் நின்னு போச்சு. டே ராஜேஷ், கொஞ்சம் இங்க வாடா. என் உசுரே நின்னுடு போல தெரியுதுடா. ₹1,00,000 செலவு பண்ணி வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுடா. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. அந்த மெக்கானிக்க வர சொல்றா. அம்மா, அந்த ஃப்ரிட்ஜு கதவை மணிக்கணக்காக திறந்து வச்சிருந்தா கம்ப்ரஸர் வீணாகாம என்ன ஆகும்? அது ஃப்ரிட்ஜுமா, ஏசி கிடையாது. முகத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. இப்போ மெக்கானிக்கு ஃபோன் பண்ணா அவன் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லுவான். 1 வாரமா? ஐயோ கடவுளை, 1 வாரத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. அடிக்கடி ஃப்ரிட்ஜு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு உசுரை காப்பாத்திக்கிட்டேன். ஐயோ, இப்போ இந்த ஃப்ரிட்ஜும் கூட இல்லாம நான் எப்படிரா வாழ்றது? அப்பதான் கோமலி குழால தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வந்து கொடுத்தா. அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா ரொம்பவும் சூடா இருந்துச்சு. அடியே கோமலி, தாகத்துக்கு தண்ணியை கேட்டா ஏண்டி சுடுதண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற? மேல இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க்கு நல்லா சூடா இருக்கு போல, அதான் தண்ணி சுடுது. அப்பதான் ராமாராவ் அங்க வந்து, நீ கத்துறத நிறுத்தினாதான் உன் தொண்டை வறண்டு போகாம இருக்கும். உனக்கு ஒரு நல்ல செய்தி. நமக்கு தெரிஞ்ச வீரையா இருக்காருல்ல, அவருடைய கிராமம் முழுக்க மண்பானைங்க தான் செய்யறாங்களாம். அந்த ஊரு ஜில்லுன்னு இருக்குமா. 1 வாரம் அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம். ஃப்ரிட்ஜு தண்ணி கூட தேவைப்படாது. ஏங்க உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? சிட்டியில ஏசிலேயே வாழ முடியலையாமா? இதுல ஏதோ கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அந்த கிராமம் கொதிக்கும். என்னாலலாம் அங்க இருக்க முடியாது. அத்தை, எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர்ல எல்லாரும் மண்பானை செய்யறாங்கன்னா அந்த ஊர் முழுக்க மண்ணு தான் இருக்கும். மண்ணு இருக்கிற ஊரு சில்லுன்னு தான் இருக்கும். இங்க காங்கிரீட் செவரு தான் எப்படி அனல திருப்பி கக்கும். அதை கேட்டு சூரியகாந்தமும் சரி அப்படிங்கிற மாதிரி பயணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு கார்ல போனாங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் எல்லார் வீட்டு வாசல்லையும் மண்பானை, மண் பாத்திரம், மண் கூஜா தான் இருந்துச்சு. வீரையா அவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்குள்ள மரியாதையை கூட்டிக்கிட்டு போனா. என்னங்க இது? இந்த வீட்டுல ஒரு ஏசி இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, கரண்ட் ஆச்சு இருக்கா? மூலையில பாருங்க எவ்வளோ பானைய கவுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. நாம கால் நீட்ட கூட இங்க இடம் இருக்காது போல தெரியுது. வெறும் மண் தர, டைல்ஸ் கூட போடல பாருங்க. ஆமா, டைல்ஸ் போட்டா வெப்பம் உள்ளேயே தங்கிடும். ஆனா இப்படி மண்ணால பூசினா ஏசி மாதிரி காத்து குளிர்ச்சியா வரும். நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சூரியகாந்தம் அங்க மண் தரையில் தான் உட்காந்தாங்க. மண் தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன கோமலி, இந்த தரை இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, இதுக்கு கீழே ஐஸ் கட்டி ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டப்போ, ஐஸ் கட்டி இல்லாத மண்ணு சாதாரணமாவே வெப்பத்தை உள்ள வச்சுக்காது. அதனாலதான் அந்த காலத்துல மண்ணை வச்சுதான் வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீரையா மண்ணால செஞ்ச கிளாஸ்ல எல்லாருக்குமே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த கிளாஸுக்கு வெளியில சின்ன சின்னதா தண்ணீர் துளிங்க இருந்துச்சு. சூரியகாந்தா அந்த கிளாஸை தொட்டு பார்த்தா ரொம்பவும் சில்லுன்னு இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டாங்க. அந்த தண்ணி சூடா இருக்கல, பதிலுக்கு சில்லுன்னு ரொம்ப சுவையாவும் இருந்துச்சு. பட்டணத்துல ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்காது போல. கோமலி, என்னடி தண்ணி இவ்வளவு சில்லுன்னு நல்ல ருசியா வேற இருக்கு.
சிட்டில கிடைக்கிற சில்லுன்னு வாட்டர் பாட்டில் கூட இவ்வளவு கூலிங்கா இருக்காது போலியே. ஏ வீரையா, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி இந்த தண்ணி இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? அதுலயும் இவ்ளோ டேஸ்டா வேற இருக்கே. அப்ப வீரையா சிரிச்சுக்கிட்டே, அம்மா, எங்க ஊருக்கு கரண்ட் வந்தாலும் நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டோம். நீங்க குடிச்ச தண்ணிய அந்த மூலையில இருக்கிற மஞ்சாடியில இருந்து தான் கொண்டு வந்தேன். அந்த பானையில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைங்க வழியா காத்து உள்ள போய் தண்ணிய குளிர்ச்சியாக்குது. அதோட அந்த மண்ணுல இருக்கிற தாதுக்கள் தண்ணியில கலந்து இனிப்பு சுவைய கொடுக்குது. பாத்தியாம்மா, உன்னோட ₹1,00,000 டபுள் டோர் ஃப்ரிட்ஜை விட அந்த ₹100 மண்பானை நல்லா வேலை செய்யுது. அப்படின்னு ராஜேஷ் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சூரியகாந்தத்துக்கு அவமானமா இருந்தாலும் அவன் சொன்னது உண்மைதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆச்சு. வீரையா வீட்டுக்கு வெளியில பானைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சக்கரத்து மேல இருக்கிற மண்ணு வீரையாவோட கைப்பட்டு ஒரு அழகான உருவமா மாறுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். சூரியகாந்தத்துக்கும் அந்த மாதிரி ஒண்ணு செய்யணும்னு ஆசை வந்துச்சு. ஏப்பா வீரையா, இந்த மண்ணு உன் கையில படும்போது நல்ல அழகான பானையா தயாராகுது. அது நல்ல ஈஸியா தான் இருக்கு. கிச்சன்ல நல்லா இந்த சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நானும் என் மருமகளுக்காக ஒரு பானையை செஞ்சுக்கவா? எனக்கு அனுமதி கொடுக்கறியா? ஐயோ அம்மா, அது சப்பாத்தி மாவு இல்லம்மா, களிமண்ணு. சக்கரம் வேகமா சுத்தும் போது கைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும், இல்லனா மண்ணு மேலதான் தெரிக்கும். ஆட, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்ல இந்த மாதிரி எத்தனை வேலைங்களை பாக்குறேன். நீ ஓரமா உக்காருப்பா அப்படின்னு சூரியகாந்தம் அந்த சக்கரத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க. இத கோமலியும் ராஜேஷும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய மண்ணை எடுத்து சூரியகாந்தம் சக்கரத்துக்கு நடுவுல வச்சு அத கையால அழுத்த செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு சரியா செய்ய வரலங்கிறதுனால மண்ணெல்லாம் எகிர ஆரம்பிச்சுது. எகிரின மண்ணெல்லாம் அவங்க உடம்பு முகத்துல எல்லாம் ஒட்டிக்கிச்சு. டே ராஜேஷ், என்னடா இது? இந்த சக்கரம் என் மேல தாக்குதல் நடத்துது. என் உடம்பெல்லாம் சேர் சேர ஆயிடுச்சுடா. அத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படிதான் காந்தம், எந்த வேலையும் பார்க்க சுலபமா தெரியும், செய்யும் போதுதான் கஷ்டம் தெரியும். இப்ப போய் அந்த குளிர்ந்த தண்ணியில முகத்தை கழுவுனா ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி பளிச்சுன்னு ஆகும் பாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீரையாவோட பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கறதுனால கோமலி அன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தா. கிச்சன்ல கேஸ் அடுப்பு இல்ல, நான்ஸ்டிக் பேன் இல்ல, எல்லாம் மண் பாத்திரம் தான். ஆனா கோமலி தயங்காம சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. ஒரு மண்பானையில சாதம், இன்னொரு மண்பானையில கத்திரிக்காய் தொக்கு, இன்னொரு மண்பானையில பருப்பு சாம்பாரு. இது எல்லாத்தையும் கோமலி செய்யும் போது சூரியகாந்தம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன கோமலி இது? எதுக்காக இந்த மண் பாத்திரத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ சமைக்கிற சாப்பாட்டுல எல்லாம் அந்த மண்ணோட வாசம் தானே வரும். ஐயோ, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல. ஐயோ அத்தை, மண் பாத்திரத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுல மண் வாசம் வரும்னு யார் சொன்னது? அதுக்கு பதிலா மண் பாத்திரத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனாலும் அங்க எங்கன்னு அதிகமாவோ கம்மியாவோ போகாம ஒரே மாதிரி சமானமா போகும். அதனால சாப்பாடும் நல்லாவே வேகும். 1/2 மணி நேரத்துல சமையல் முடிஞ்சது. அந்த மண்ணடுப்புல மண் பாத்திரத்துல குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் அந்த வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்போ சூரியகாந்தத்துக்கும் பசி அதிகமா எடுத்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வந்து வாழை இலையில சாப்பாடு போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலி சூடா சாப்பாடு, அந்த கத்திரிக்காய் தொக்கு கூடவே சாம்பாரும் ஊத்துனா. அப்போ சூரியகாந்தம் அத விரும்பி சாப்பிட்டு பார்த்தாங்க. அடியே கோமலி, இதுல என்னத்தை போட்டு சமைச்ச? எந்த அளவுக்கு சுவையா இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு சுவையான சாப்பாட நம்ம வீட்ல கூட நீ சமைச்சு கொடுத்ததே இல்லையே. ஏன் ஹோட்டல்ல கூட யாரும் சமைச்சு கொடுத்ததே இல்ல. நம்ம வீட்ல ஏன் சாப்பாட்டுல இந்த சுவை வரமாட்டேங்குது? உண்மைதாம்மா, சிட்டியில வேகமா வேகணும்னு குக்கர்ல வச்சு ஊட்டச்சத்துக்களை கொன்னுடுறோம். ஆனா இங்க மண்பானையில மெதுவா வேகறதால எல்லா சத்தும் அப்படியே இருக்கு. சூரியகாந்தம் எதுவும் பேசாம இன்னும் 2 கரண்டி சாதத்தை போட்டுக்கிட்டு வயிறார சாப்பிட்டு எழுந்திருச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி ஏசி ஃபேன் எதுவுமே இல்லனாலும் அந்த வீட்ல இருக்கிற குளிர்ச்சிக்கு அவங்களுக்கு ராத்திரி நல்லாவே தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ராமாராவ் எழுந்துச்சு பார்க்கும்போது சூரியகாந்தம் வீட்டுல இல்ல. எங்க போனாலும் என்னவோன்னு வெளியில வந்து பார்த்தா பிஸியா வீரைய கிட்ட ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். அவங்கிட்ட இருக்கிற மண் பாத்திரம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. வீரையா, தண்ணியை ஊத்தி வைக்கிறதுக்கு 2 பெரிய பானையை கொடு. அப்படியே வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், மண் பாத்திரம் ஒரு 4, அதுவும் மூடியோட கொடுத்துரு. அப்புறம் ஒரு 4 மண்ணுல செஞ்ச வாட்டர் பாட்டில் என் புள்ள ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக. அப்புறம் தண்ணி குடிக்க மண் கிளாஸையும் கொடுத்துரு.
அப்போ ராமாராவ் அங்க வந்து, என்ன காந்தம், நேத்து வரைக்கும் மண் பாத்திரத்தை கேவலமா பார்த்த, இப்போ மொத்த பாத்திரங்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கியே. ஏங்க எனக்கு எப்பவுமே அறிவே வராதா என்ன? சிட்டில நம்ம பயன்படுத்துற ஸ்டீல் கிளாஸ், அலுமினியம், பீங்கான் கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ், கண்ணாடி கிளாஸ், இது எல்லாத்தையும் விட இந்த மண் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல குடிச்ச தண்ணிய நான் மறக்கவே மாட்டேன். இனிமே நம்ம வீட்ல எல்லாமே மண் பாத்திரம் தான். நாம சமைக்கிறதும் மண் பாத்திரம் தான், பரிமாறதும் மண் பாத்திரம் தான். கோமலி அதை கேட்டு சந்தோஷப்பட்டா. ரொம்ப நல்ல முடிவாத்தே இது. வீட்ல எல்லாமே மண் பாத்திரமா இருந்தா அதை பயன்படுத்தவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்க என்னைக்குதான் ஒரு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கிறீங்க? அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா, அந்த ₹1,00,000 ஃப்ரிட்ஜை என்ன பண்றது? அதை என்னடா பண்ண முடியும்? பேசாம வீட்டுக்கு போனதும் அதுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அதை பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அவ்வளோ ரேக் இருக்கேடா, அதுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி காந்தம் சிரிச்சாங்க. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மண் பாத்திரங்கள் அத்தனையும் எடுத்துக்கிட்டு சூரியகாந்த குடும்பம் சிட்டிக்கு கிளம்புச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.